எப்போவுமே வந்து 2 நண்பர்கள் இருந்தாங்கன்னா, எனக்கு அப்படிதான். ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுவேன்னா எப்படி, என்னோடய லைஃப்பில் நடக்கிறது என்னாச்சு, என்ன இப்போ ப்ரெசண்ட்டில் என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் ஒன்று விடாமல் டெய்லி கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி நான் பண்ணுறேன், எப்படி இருக்கிற, சாப்பிட்டியா, ரொம்ப அக்கறையாக கேட்குற மாதிரி கேட்டு என்கிட்ட எல்லா விஷயத்தையுமே வாங்கிப்பாங்க. நானும் நம்ம அக்கா தானேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நானுமே சொல்லின்னு வந்தேன். அவங்களுக்கு நல்லா தெரியும் இது யார்கிட்ட இந்த நியூஸ் வந்து போகக்கூடாதோ அவங்கக்கிட்ட சொன்னால் பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அக்கா ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, எங்கே வந்து தெரியக்கூடாதோ அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அதுதான் உண்மை. ஆனால் அவங்க நினச்சாங்க அவ்வளோதான், பாப்பு லைஃபு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், இனிமேல் வந்து அவள் நல்லாவே இருக்க மாட்டா, ஃபேமிலி வந்து அவளுக்கு கிடையாது அப்படிலாம் வந்து அவங்க பிளான் பண்ணி சொன்னாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வந்து சாமி எந்த சூழ்நிலையிலையும் எந்த குடும்பத்தையும் தப்பான எண்ணத்தோடு இந்த கலகம் மூட்டுறாங்கல்ல, அவங்களுக்கு அவங்க மத்தியிலலாம் ஒரு நாளாக வெட்கப்பட விடவே மாட்டாருன்றது தான் உண்மை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து இவங்க சொன்னாங்கல்ல ஒருத்தவங்கக்கிட்ட, அவங்க வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனால் நான் எதுவும் கேட்கல, அவங்கள பெருசாக சண்டை போடலை, பெருசாக கிடையாது. நான்க்கா இது மாதிரி பண்ணிங்களான்னு ஃபோன் பண்ணி கேட்டேன். ஆமாம் அப்படின்னாங்க. நீங்கள் பண்ணது உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னாங்க. எனக்கு கரெக்டாக இருக்குன்னாங்க. சரி ஓகே, எனக்கு தப்பாக பட்டுச்சு அதனால் நான் கேட்டேன், உங்களுக்கு நியாயமாக படுதில்லை அப்படின்னு. ஆமாம் எனக்கு நியாயமாக படுதுன்னாங்க. அதோடு நான் அவங்ககிட்ட நான் பேசவும் இல்லை, ஆர்கியூ பண்ணவும் இல்லை, எதுவுமே பண்ணவே இல்லை. ஏன் உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஃப்ரெண்டாக இருக்கும் போது அவங்க லைஃப் லாங் வந்து நம்ம கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்கன்றது நிலை இல்லாமல் இருக்கும். நம்ம நேசிப்போம். ஆனால் அவங்க வந்து நம்மளை பொறாமையை தான் பார்ப்பாங்க. நம்ம நல்லா இல்லாமல் நாசமாக போயிடுவோமான்னு தான் அவங்களாம் உறவாடுவாங்க. அதை வந்து நிறைய மனிதர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. அதனால் இப்போ நீங்கள் கூட பார்த்திங்கன்னா, இப்போ 2 பேர் எதிரி. இப்போ வந்து பிளஸ்ஸி ஷேரன், ஐயோ அவங்களாம் பரம எதிரி, அவங்க பேசிக்கவே மாட்டாங்க அப்படின்னா, அந்த பிளஸ்ஸி ஷேரன் அவங்களுக்கு முன்னாடி ஒரு அழகான நட்பு இருந்திருக்கும். அந்த நட்பு தான் வந்து ஏதோ ஒரு சண்டை வரும்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு கஷ்டம் வந்து பிரிவாங்க. அப்புறம் பார்த்தா வந்து சொந்தக்காராக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் சண்டை போட்டுன்னு போயிருப்பாங்க. ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா, ஒருத்தர் வந்து நம்பாமல் இருக்கிறது தான். நம்ம வந்து அவங்க நல்லா இருந்தால் சந்தோஷப்படுவோம். ஆனால் அவங்களுக்குலாம் வந்து நம்ம கொஞ்சம் சிரித்தாலே வந்து அவங்களுக்கு எப்படி வயிற்றுச்சலாக இருக்குமோன்னு தெரியாது. அது மாதிரிலாம் வந்து நான் நிறைய பார்த்துருக்குறேன். இதெல்லாம் வந்து எந்த மூளைக்கு சொல்ல முடியும். அதான் இப்போலாம் வந்து எல்லாத்தையுமே சாமிக்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணுறது. சாமி இது மாதிரி ஆகிப்போச்சு, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பார்த்துக்கோங்க.